விருச்சிக ராசி நேயர்களுக்கு வக்கரகதியில பயணிக்கக்கூடிய குரு பகவான் என்ன பலாபலனை தருவார் அப்படிங்கிறத பார்ப்போம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி நேயர்கள் நல்ல ஒரு யதார்த்தம் உண்டுங்க. அன்பு, பாசம், குடும்பத்திலேயே ஒற்றுமையை இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அக்கா, தங்கச்சி, சகோதரத்துவத்தை ரொம்ப பாராட்டக்கூடியவங்க. எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. எப்பேற்பட்ட சொத்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் உண்டு. குரு பகவான் ரிஷபத்தில இருந்து வக்கரகதிக்கு மாறக்கூடிய அமைப்பு. இந்த வக்கர நிலைப்பாட்டுக்கு 8ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் உங்களுக்கு ஒரு சிறப்பான, ஏன்னா முதைய உங்களுக்கு பார்வை பார்த்துட்டு இருக்கார் 7ஆம் பார்வையாக. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சமசப்தமா பார்க்கக்கூடிய அமைப்பு. விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த நட்சத்திரம் எல்லாம் விருச்சிகத்துல இருக்கு. அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள். குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்கங்க. தடை தாமதமாக இருந்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா இனிமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். புதிய முயற்சிக்கு அருமையா இருக்கும். இந்த வக்கரகதியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிலம் பூமி வாங்கக்கூடிய, புதுசா வாங்கக்கூடிய நிலம் பூமி வாங்கக்கூடிய கவனமா வாங்கணுங்க. புதிய முதலீடுல கவனம் தேவை. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இனி வரும் காலகட்டங்கள் நல்லா இருக்கும். எதையுமே பாராட்டக்கூடியவங்க, எதுக்குமே ஒரு பாராட்டுக்கு ஏங்கக்கூடியவங்க நீங்க. நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஒரு வாழ்த்தினீங்கன்னா அப்படி உச்சி குளிர்ந்துடுவீங்க. யதார்த்தமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவானுடைய வக்கரகதியில இருக்கக்கூடிய அனுகிரகம் உண்டுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாம் 80% சிறப்பான அம்சத்தை, தனத்தை தரக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்கள்லாம், எடுத்த காரியமெல்லாம் சித்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். விருச்சிக ராசி நாயர்களுக்கு பயணம் அப்படிங்கிறது நிறைய ஒரு அலைச்சல் உண்டு. அது எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம்னு யோசிச்சு முடிவெடுத்து அதற்கான காரியத்துல இறங்குங்க. கொஞ்சம் யோசனை மட்டும், புத்தியை மட்டும் கவனமா வச்சுக்கணும். மற்றபடி இந்த குரு வக்கரகதி உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. இந்த 116 நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல தனத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தென்படுது. விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான விளைச்சல் உண்டு. நல்ல ஒரு பயன்பாடு உண்டு. மறைமுகமாக செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்ப அற்புதமான காலகட்டங்கள். நிறைய தனத்தை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறார். அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த கோயிலுக்குங்க போறது அப்படின்னா, எம்பெருமான் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடுதான் உங்களுக்கு சிறப்புங்க. ஏன்னா திருச்செந்தூர்ல நாழிக்கிணறு கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வழிபாடு எடுங்க. வியாழக்கிழமை குரு ஓரையில அங்க இருக்கணும். கரெக்டா அந்த நேரத்துக்கு போயிடணும். ஒரு மஞ்சள் வஸ்திரம், ஒரு மஞ்சள் துண்டு கட்டிக்கிங்க. முருகனுக்கு விபூதி, பன்னீர், தேன். தொழில் நல்லா இருக்கணுங்க. ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும். எங்க குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கடல்ல நீராடிட்டு, நாழிக்கிணறுல ஸ்நானம் பண்ணிட்டு, அடுத்தது முருகப்பெருமான போய் வழிபாடு எடுங்க. சிறப்பா இருக்கும். உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்துல இருந்து கேது பகவான் சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கார். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகர் அகவல் கேட்டு வாங்க. உச்சி பிள்ளையார் போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு வாங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தையும், உயர்வான பெயர் புகழையும் தரும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி, குருவருள் அனைத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய வக்கரகதியை பத்தி பார்ப்போம். வாழ்க வளமுடன்.